அதற்கான தீர்வு கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். சாராயம் குடித்து உயிரிழப்பவர்களுக்கு நிதியுதவி கொடுக்கிறது ஒரு தவறான முன்னுதாரணமாயிருங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. சில அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த கருத்து சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா நாம சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு நாம பணம் கொடுக்கலீங்கன்னா குடும்பத்துக்கு கொடுக்கறோம். காரணம், நேற்று பாரதிய ஜனதா கட்சி நாம கூட 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் நம்ம கொடுப்பதாக உறுதி பூண்டிருக்கின்றோம். நாளை நம்ம கொடுக்க போறோம். எதுக்கு நாங்கன்னா அவங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லைங்கண்ணா, அவங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லை. சாராயம் குடிப்பவர்கள் மீது எனக்கு கோபம் இருக்கு, மது அருந்தக்கூடாது, அது நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம். நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனையை ஒரு பொது பிரச்சனையா கொண்டு வந்து அது சரியா இருக்காதுங்கண்ணா. இன்னைக்கு அந்த குடும்பத்திற்கு ஒன்றுமே இல்லை. அதனால ஒரு விதத்தில் இது என்கரேஜ்மெண்டா சில பேர் பாக்குறாங்க, ஓ இன்னும் நிறைய பேர் குடிப்பாங்க அப்படி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் எல்லாமே நடுத்தருவில் இருக்கிறாங்கண்ணா. சில இடத்துல ஈமக்காரியம் செய்வதற்கு கூட அவங்க கையில பணம் இல்லை, ஈமக்காரியம் செய்வதற்கு கூட பணம் இல்லை. அதனால நான் இந்த 2வது கேட்டகரியா பாக்குறேன். பணம் அவர்களை என்கரேஜ் பண்றதுக்காக கொடுக்கறோம் அப்படிங்கறத தாண்டி அந்த